நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். எப்படி நம்ம மந்த்லி ஒரு 5000 நமக்கு பாசிவ் இன்கம் வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்ட் 1. இது பார்ட் 2. இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஷார்ட் டெர்ம்லயோ, லாங் டெர்ம்லயோ அது உங்க விருப்பம். ஒரு 5 வருஷம் இல்லன்னா ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அது உங்க விருப்பம். எப்படி நம்ம டிவிடெண்டும் வாங்கி நல்ல ஒரு கம்பெனி டிவிடெண்ட் ஸ்டாக் எடுத்து அந்த கம்பெனியில நல்ல ஒரு டிவிடெண்ட் வாங்கி, அந்த ஸ்டாக்ல ஒரு 20, 30% ப்ராஃபிட் நம்ம எப்படி புக் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து வந்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்இசி. ஆர்இசி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தெரியாத ஒரு ஆள் யாருமே கிடையாது. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஃபேஸ் வேல்யூ 10, 5%க்கு மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்டாக் 2025ல எத்தன 1, 2, 3, 4, 5 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா 4, 4, 3, 7, 7 4ம் 11, 11 2 13, 13 17, 17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7, 12, 3000, 18, 4, 24, 17, ஒரு 19, 40 ஆல்மோஸ்ட் ரூ. 20 குடுத்துருக்காங்க. 19.90, 19.80 குடுத்துருக்காங்க. நம்ம கரெக்ட்டா போடுவோம். 19.80 போடுவோம். நம்ம ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? 100 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ரூ. 19.80. டோட்டல் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1980 உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். இது 1 வருஷத்துக்குள்ள டிவிடெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு லோல, அதாவது இந்த 2025 லோல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 2025 லோ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 362. அத கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டாக்குடைய லாஸ்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசம் இப்ப குடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எவ்வளோ நீங்க ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். எல்லா டிவிடெண்டும் வாங்கி நீங்க வந்து இந்த ஸ்டாக்க செல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு 5% டிவிடெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்கோம். அதாவது ரூ. 362 இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்கீங்க. வாங்கி நீங்க வந்து ரூ. 1980 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 5%க்கு மேல அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அப்ப நீங்க வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3790 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 36,200. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்டாக்ல யூஸ் பண்ண போறோம்னா, HCL. எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஐடி கம்பெனில ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த கம்பெனியும் நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் குடுக்குறாங்க. அதுக்கு தான் அந்த கம்பெனி இந்த லிஸ்ட்ல நான் சேர்த்திருக்கேன். இங்க பாருங்க 3.2% நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஸ்டாக்கு 2025ல எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். டோட்டல் டிவிடெண்ட் பாருங்க ரூ. 12, 12, 24, 24, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 30, அதுக்கப்புறம் ஒரு 12, 30, ஒரு 12, 42, 42, ஒரு 18, ரூ. 60 குடுத்துருக்காங்களா? ரூ. 60 குடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இது ஒரு 100 ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 2026ல இந்த ஸ்டாக்கோட லோ பார்க்கலாம். சாரி 2025ல HCLோட லோ பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு. HCL இந்த கம்பெனியோட லோ பார்த்துடலாம். இங்க பாருங்க, HCLோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல ஏப்ரல் மாசம் வந்திருக்கு ஒரு லோ. அப்போ வந்து ரூ. 1365 போடுங்க. ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து ரூ. 1365 நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு இப்போ லாஸ்ட் அந்த ஸ்டாக் டிவிடெண்ட் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ குடுத்துருக்காங்க? இந்த ஏரியால குடுத்துருக்காங்க. அப்ப இங்கேருந்து எவ்வளோ % ரிட்டர்ன் குடுத்துருக்கு? நீங்க இங்கேருந்து கணக்கு பண்ணா, டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால கரெக்ட்டா இங்கன குடுத்துருக்காங்களா? இந்த ஏரியால குடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர்ல வச்சிருக்கோம் பாருங்க. 8.5% ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. அப்போ வந்து 8.5% ரிட்டர்ன் குடுத்தத நம்ம இங்க நோட் பண்ணி வச்சுக்குருவோம். 8.5. அப்போ டிவிடெண்ட் குடுத்ததுக்கப்புறம் நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 11,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 11,600 டோட்டல் ரூ. 17,600. அது ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,466 கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு மாசமும் ரூ. 1,466 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இது ஒரு நல்ல ரிட்டர்ன் சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டீலிங்க்னு ஒரு கம்பெனி. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சென்டர்ல இருக்காங்க. இந்த டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும். ஒரு மாடர்ன் மேனுஃபேக்சரிங் அது ஐடி
ஐடி சம்மந்தமானது, ஹார்ட்வேரு இந்த மாரிக்குள்ள கம்பெனி இது. நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச, யாரும் தெரியாத நெட்வொர்க்கிங்கில இருக்காங்க இந்த கம்பெனி. 1543 கோடி. ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். டிவிடெண்ட் பாருங்க 4.60. இது ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நல்லா. எங்கேயுமே இந்த ஸ்டாக் எங்கேயுமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணல. ஏன்னா லாஸ் பண்ணாம இருந்தா தான் நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். லாஸ் பண்ணாங்கன்னா டிவிடெண்ட் குடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க 2025ல 15/1/6 21 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 10, 18 குடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரூ. 20 இந்த வருஷத்துல ரூ. 20 குடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 100 ஸ்டாக் இந்த காசுல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, ரூ. 21 டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு. இதோடைய வருஷம் லோ பார்க்கலாம். 2025 உடைய மினிமம் லோ. நம்ம இந்த வருஷத்துல இந்த லோல வாங்கியிருந்தோம்னா, எவ்வளவு வருஷத்துல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். நம்ம முடிஞ்சு போன விஷயம் தான் பேசுறோம். பாஸ்ட் தான் பேசுறோம். ஃபியூச்சர் பேசல. ஃபியூச்சர்ல வந்து எப்படிலாம் நடக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல. நீங்க வந்து 2025 பிப்ரவரி மாசம் இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா, ரூ. 368 ரூ. 370 வைங்க. ரூ. 370 100 ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, எவ்வளோ ஆச்சு? ரூ. 37,000 ஆச்சா? எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் டிவிடெண்ட் குடுத்ததுக்கப்புறம்? இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிவிடெண்ட் குடுத்து முடிச்சிருக்காங்களா? இங்கேருந்து லாஸ்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு. இதோட வைங்களேன். ஆமா. இது இல்ல, இன்னும் இங்க இருக்கு. இந்த ஏரியா. இந்த ஏரியான்னு வச்சுன்னா 17% ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. அப்ப இந்த ஸ்டாக் வந்து 17%னா இங்க இருக்கு. 17% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அப்ப டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 ஸ்டாக்குக்கு ரூ. 2,100 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் மூலமா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூ. 6,290 கிடைச்சிருக்கு. டோட்டல் ரூ. 8,390. ஒரு மாசத்துக்கு ரூ. 690 ரூ. 700 கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டாக் மூலமா. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் பப்பான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. போர்ட்டு குஜராத் பப்பாயாவா? பப்பாவ் போர்ட் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். 10,000 கோடி கீழ உள்ளது தான். நம்ம ப்ரமோட்டர் ஹோல்டிங் 44%, ஃபேஸ் வேல்யூ 10, நல்ல 4.50 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து லாஸ் மேக்கிங் பண்ணவே இல்ல இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட் இது பார்க்கலாம். டிவிடெண்ட் பாருங்க. 2025ல 5, 4, 9 ரூ. 9.60 குடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9.60 குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் போட்டுக்கிறேன். 100 ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோடைய 2025 லோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 2025 லோ இந்த ஸ்டாக் எவ்வளவு ஸ்டார்ட்டிங்ல இருந்ததுன்னு பார்ப்போம். இன்கேஸ் நீங்க இந்த வருஷத்துல லோல வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, எவ்வளோ வந்திருக்கு? 2025 ரூ. 125 வந்திருக்கு. ஓகேங்களா? ரூ. 125 வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ரூ. 12,500 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ டிவிடெண்ட் குடுத்து முடிச்சிருக்காங்க? இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்கு. அப்ப இந்த தான் டிவிடெண்ட். இந்த இதுதான் செல்லிங் தான். அப்ப 29% ரிட்டர்ன் கிடைச்சிச்சு இந்த ஸ்டாக் மூலம் உங்களுக்கு. 29%. 29%னா டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9,960 கிடைச்சிருக்கு. நீங்க 100 ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,625. டோட்டல் ரூ. 4,585. ஒரு மாசத்துக்கு ரூ. 385 கிடைச்சிருக்கும். 4 ஸ்டாக் பார்த்துட்டோமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5ஆவதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பால்மர் லாயர். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். பால்மர் லாயர் இன்வெஸ்ட்மென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பால்மர் லாயர். இந்த பால்மர் இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த கம்பெனிய ஹோல்ட் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு பாருங்க 4.69, ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0 தான் இருக்கும். ஏன்னா, அது பப்ளிக்ல வந்துரும் அந்த இது ப்ரமோட்டர் ஹோல்டிங். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, லூப்ரிகன்ட்ஸ், லெதர் கெமிக்கல் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே லாஸ் மேக்கிங் பண்ணவே இல்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளவு டிவிடெண்ட் குடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருஷத்துல 2025ல இவங்க குடுத்த டிவிடெண்ட். அடுத்த வருஷம் மாறலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு உள்ளத எடுத்திருக்கேன். அடுத்த வருஷம் இவங்க ரூ. 10 குடுக்கலாம், ரூ. 15 குடுக்கலாம். அதுக்கு கம்பெனிய பொறுத்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சொன்னது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த வருஷத்துக்கு குடுத்தது அடுத்த வருஷம் குடுக்கணும்னு கண்டிப்பானா அவங்க கம்பெனி முடிவு பண்றது. அவங்க கம்பெனி போர்டு முடிவு பண்றது தான். நம்ம வந்து ஃபாஸ்ட்டா தான் எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் மாறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரூ. 8.50 குடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8.50. பால்மர் லாயர் போட்டுருவோம். பால்மர் லாயர் 100 ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 8.50 ஒரு ஸ்டாக்குக்கு குடுத்துருக்காங்க. ரூ. 850 உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டிவிடெண்ட். இந்த ஸ்டாக்கோடைய இது பார்த்துடலாம். சார்ட்ட பார்த்துடலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இந்த ஸ்டாக்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த ஸ்டாக் 2025ல லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ கணக்கு பண்ணிக்கங்க. ரூ. 154 ஓகேங்களா? ரூ. 154க்கு நீங்க 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா, ரூ. 154க்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, ரூ. 15,400 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ரூ. 850 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு எல்லா டிவிடெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, 1 வருஷத்துல ஷார்ட் டெர்ம்ல. நீங்க லாங் டெர்மா ஹோல்ட் பண்ணலாம். 5 வருஷம் ஹோல்ட் பண்ணலாம். அது உங்க விருப்பம். இங்க பாருங்க லாஸ்ட் டிவிடெண்ட் இந்த ஸ்டாக் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா. இந்த டிவிடெண்ட் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேண்டில் ஏறிருக்கு. நம்ம இந்த ஹேண்டில்ல வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 33% ஓகேங்களா? 33% நம்ம இந்த ஏரியா சாரி இங்கே இருக்கு. ஆமா. உள்ள வந்து அந்த இருக்கு. ஆமா. இதுதான் டிவிடெண்ட் கிடைச்ச அன்னைக்கு. இந்த ஸ்டாக் எப்பவுமே டிவிடெண்ட் கிடைச்சா டவுன்ல ஆகும். 41.6% 41% நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. 41% இந்த ஸ்டாக்ல கிடைச்சிருக்கு ரிட்டர்னு. அருமையான ரிட்டர்னுங்க. நீங்க அத டிவிடெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா, மறுநாளே புக் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,312 கிடைச்சிருக்கும். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 850 கிடைச்சிருக்கும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,166. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஸ்டாக்ல நீங்க டோட்டல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,37,600 ரூ. 2,37,600 ஓகேங்களா? இந்த 5 ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் வந்து நீங்க மொத்தமா டிவிடெண்ட் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயர் டிவிடெண்ட் 1 இயர் டிவிடெண்ட்ல நீங்க வந்து மொத்தமா கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிடைச்சிருக்கு? இல்ல ஒரு இந்தா இருக்கு. டிவிடெண்ட் ரிசீவ்டு இதுதான் மொத்தமா ரூ. 16,890 கிடைச்சிருக்கு. ரூ. 16,890 ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ண பார்த்தீங்களா? அத சேர்த்தீங்கன்னா ரூ. 29,641 இது 2யும் சேர்த்தா ரூ. 41,513 கிடைச்சிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல, 2வது வீடியோல டிஸ்கஸ் பண்ண மொத்த ஸ்டாக்கையும் நான் இங்க வந்து ஆட் பண்ணிட்டேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,68,000 நமக்கு கிடைச்ச டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 40,290 நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்க புக் பண்ணியிருந்தோம்ல. ஆக்சுவலி நம்ம 1 வருஷம் உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம 1 வருஷத்துக்குள்ள ஷார்ட் டெர்ம்ல தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அப்பம்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 1,05,000 கிடைச்சிருக்கு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,45,000 நமக்கு டோட்டல் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அது பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தோம்னா, இந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது 21% ஒரு அருமையான ரிட்டர்ன். நமக்கு ஒரு 21லாம் கிடைக்க வேணாங்க. ஒரு 18% கிடைச்சாவே நல்ல ஒரு அருமையான ரிட்டர்னுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 1/2 இயரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல போட்டிருப்போம். ஒரு ரூ. 5,000 பாசிவ் இன்கம் வரணும் மாரி போட்டிருந்தோம். ஆனா இங்க பாருங்க, நீங்க ரூ. 6,68,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ரூ. 12,000 மாசத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க என்னால இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க. எனக்கு ஒரு 3,00,000 தான் இருக்கு, 3,00,000 தான் இருக்கு அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட, உங்களுக்கு ரூ. 6,000 கிடைக்கும். இந்த 10 ஸ்டாக்ல நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் எல்லாமே நல்ல ஸ்டாக் தான். முக்காவாசி ஸ்டாக் இதில பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாக்கு. பிரைவேட் ஸ்டாக் போனா டீலிங்கு, இந்த குஜராத், இந்த அப்புறம் HCL, கேஸ்ட்ரோல் இதெல்லாம் வந்து பிரைவேட் ஸ்டாக்கு. கவர்மெண்ட் பேஸ்டு கிடையாது. இது எல்லாமே ஒரு அருமையான ஸ்டாக்கு. நல்ல ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ரொம்ப நாளா ட்ரேட் ஆக உள்ள ஸ்டாக்கு. நாளைக்கே மூடிட்டு போற கம்பெனி கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்க நான் செலக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்கறது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டேட்டா தான் இது. இதுதான் நான் ஃபியூச்சர்ல இருக்குன்னு யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது சாம்பிள் டேட்டா தான். ஆமா. இந்த வீடியோல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் எல்லாருக்கும் சேரட்டும். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!